இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பையனும் பிளைண்ட் டேட்டிங் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் கொஞ்சம் சிங்க் ஓகே ஆனதுனால லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே ஒரு கண்டிஷன் அந்த பையன் கிட்ட போடுறா. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன வேணா நடக்கலாம், ஆனா கல்யாணம் மட்டும் நடுவே கூடாதுன்னு சொல்றா. அந்த பையன் ஆரம்பத்துல ஓகே சொன்னாலும் இந்த பொண்ணோட கிரேசியான கேரக்டர் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதனாலே இந்த பையன் பயங்கரமா ஒரு பிளான் பண்ணி இந்த பொண்ணுக்கு ப்ரொபோசலும் பண்றான். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமா குத்தாட்டம் போட்டாங்க, கிளம்பி போயிடுறா. அந்த பொண்ணு இந்த பையன் கூட பல தடவை சம்பவம் பண்ணியிருந்தாலும் உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் வரா. உலகம் ஃபுல்லா எல்லாரும் தான் கல்யாணம் பண்றாங்க, நீ மட்டும் தான் புத்திசாலி மாதிரி பேசுறான்னு சொல்லி இவனும் கேட்கறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்ப கூட ரெடி, நம்ம ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு வேலிடான ரீசன் சொல்லி கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றா. இவனை எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் நல்லா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸையும் வாங்கிக்கிறான். நம்ம ரெண்டு பேருக்குமே வயசாயிடும், ஒருத்தர் பாத்துக்கிறதுக்காக வாச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்கறான். இதே மாதிரி அவனும் பல ரீசன்களை சொல்லி பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. இந்த பொண்ணோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒரு நாள் இந்த பொண்ணு பாக்கிறதுக்காக வரான். லிவிங்ல இருக்க அந்த பையன் கிட்ட ஃப்ரிட்ஜ்ல 2 பியர் இருக்கும், அது எங்களுக்காக எடுத்துட்டு வாடான்னு சொல்லி கேக்குறா. அவனை கொஞ்சம் காண்டாவே எடுத்துட்டு வந்து குடுக்குறான். அவங்க ரெண்டு பேருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் சூப்பரா சமையல் பண்ணுவான், இந்த பியருக்காக ஒரு சைட் டிஷ் செஞ்சு எடுத்துட்டு வாடான்னு சொல்லி கேக்குறா. இவனும் கிச்சனுக்கு போயிட்டு அந்த சைட் டிஷ் செஞ்சு வெளியே எடுத்துட்டு வந்து பாக்குறான். அவங்க ரெண்டு பேருமே ரூம்ல போயிட்டு கதவு சாத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்ததுமே இதுக்கு தான் கல்யாணம் வேணாம்னு சொல்லி சொல்றா போலன்னு சொல்லி இந்த பையன் பயங்கரமா காண்டாயிடுறான்.